வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய் வக்கரது உண்டாயம் தன்னோ தித்தி பிரசவே ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிப்பெச்ச ராகாவுக்கியாதாவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசியம் மங்குரங்கு பஞ்சபோத வசிவிசியம் ஓம் லங்கு வங்கு பஞ்சபோத வசிவிசியம் நங்கு மங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூத்தனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் சரவண பவாய நமக. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மேச லக்னத்திற்கு புத பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறோம். புத பகவான் எந்தெந்த ராசி கட்டத்தில் நிற்கிறாரோ மேச லக்னத்திற்கு என்ன பலன் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? மேச லக்னத்துக்கு பார்த்தோம்னா புதன் பார்த்தோம்னா 3-6 குடைவராக வர்றார். 3-6 குடைவராக வர்றார். இவர் வந்து பார்த்தோம்னா லக்னத்திலேயே நிற்கும் போது அந்த அளவுக்கு நற்பலன்கள் நடக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, மேச லக்னத்துக்கு சத்ரு ஸ்தானாதிபதியாக வர்றாரு. இன்னொரு 2 மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்து அவர் வந்து மேச லக்னத்தில் அமர்றது வந்து அந்த அளவுக்கு நற்பலன்களை தர்றாரு. அதுபோக செவ்வாய்க்கு வந்து புதன் வந்து பகை கிரகம். அப்போ அங்கே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? பிரச்சனைகள் அதிகமாகும். சண்டை சச்சரவு, போராட்டங்கள், பிரச்சனைகள், கடன் நிமித்தமாக நிம்மதி இல்லாத நிலைமை, உடல் உபாதைகள், உடல் பிடிகள் எல்லாம் ஏற்படும். மேச லக்னத்திலேயே வந்து அமர்ந்தான இந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஓகேங்களா? அடுத்தது அது குரு பார்த்தாருன்னா விதிவிலக்கு உண்டு. நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் எல்லாம் ஜென்ரலானது, பொதுவானது. அதனால குரு பார்த்தா அதுக்குண்டான விமோச்சனம், விடிவு ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா 2ஆம் இடம்ங்கிற தனஸ்தானத்துல புதன் நிற்கும் போது 3-6 குடைவன் வந்து 2ஆம் இடத்துல நிற்கும் போது அங்கே அதே மாதிரி தனத்துக்கு பிரச்சனையாகும், பொருளாதாரத்துக்கு பிரச்சனையாகும், குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், போராட்டங்கள் எல்லாம் ஏற்படும், மன நிம்மதி இல்லாத நிலைமை ஏற்படும், குடும்ப உறவினருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், பிரச்சனைகள் அதிகமாகும். ஓகேங்களா? குடும்பஸ்தானத்தில் 6 குடைவன் வந்து நிற்கக்கூடாது. சத்ருஸ்தானாதிபதி நிற்கும் போது பிரச்சனைகள் அதிகமாகும். இளைய சகோதர ஸ்தானம் அப்படிங்கும்போது இளைய சகோதரர்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்துக்குள்ள. ஓகேங்களா? அந்த அளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது 3ஆம் இடம், இளைய சகோதர ஸ்தானாதிபதி. அப்புறம் இளைய சகோதர ஸ்தானத்திலேயே அவர் நிற்கிறார். 6 குடைவன் வந்து அங்கே நிற்கும் போது இங்கே ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும். இங்கே ஓரளவுக்கு புதன் சொந்த வீடு, அந்த ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்தில் நின்றுட்டா பிரச்சனையே இல்லை, ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது எடுத்துட்டோம்னா 4ஆம் இடம், வீடு வாசல் சொத்து பிரச்சனைகள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும், வண்டி வாகனங்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும், கடன் வாங்கி பில்டிங் கட்டுறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது. ஓகேங்களா? தாயார், ஏன்னா அது தாய் ஸ்தானம் கூட, அங்கே வந்து கடன் வாங்கும்போது அந்த இடத்துல வந்து அவர் நிற்கும் போது மேச லக்னத்துக்கு தாயாருக்கு உடல் உபாதைகள், உடல் பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் தான் ஏற்படும். ஓகேங்களா? சத்ரு ஸ்தானாதிபதி வந்து கேந்திர திரிகோணங்கள்ல அமரக்கூடாது. ஓகேங்களா? புதன்னாவே நம்ம வந்து கொஞ்சம் புதனுக்குன்னா பரிகாரங்கள் நம்ம என்னன்னு சொல்ற, திருவெண்காடு கோயிலுக்கு போயிடணும். புதன் நடக்குது, புதனோட காரியங்கள், புதன் திசை எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம போய்க்கணும். கோயிலுக்கு போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு ஏற்படும். 4ஆம் இடத்துல புதன் இருந்தால் திருவெண்காடு கட்டாயம் போகணும். கேந்திர திரிகோணங்கள்ல புதன் நிற்கிது அப்படின்ட்டாவே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அது அந்த இடத்த அது பாதிக்கும், பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஓகேங்களா? உடல் உபாதைகள், உடல் பிணிகள் எல்லாம் தாயாருக்கு ஏற்படும். வீடு சமி நிமித்தமாக கடன் ஏற்படும். ஓகேங்களா? கடன் நல்ல கடனாக இருந்து குரு பார்த்து நல்ல கடனாக இருந்துச்சுட்டா அது கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இல்லை அப்படின்னா ஜப்தியில் போய் பிரச்சனைகள் ஏற்படும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா 5ஆம் இடம் பூர்வணி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல வந்து 6 குடை நிற்கும் போது புத்திரல் வழியில பிரச்சனை, போராட்டம், புத்திரர்களுக்கு உடல் உபாதைகள், உடல் பிணிகள் எல்லாம் ஏற்பட்டுரும். ஓகேங்களா? யார் மேலேயும் அதிக பாசம் வைக்கக்கூடாது. ஏன்னா அது மனது காலம், காதல் வயப்படுற ஒரு இடம், மனசு சம்மந்தப்பட்ட ஒரு இடம் 5ஆம் இடம். நம்ம யாராவது மேலே புதன் அங்கே நின்று அங்கே யார் மேலேயாவது நாங்கள் அதிகமாக பாசம் வச்சுட்டிங்கன்னா அது வந்து சத்ருவாக உங்களுக்கு எதிராகவே திரும்பும். அது நிமித்தமாக நீங்கள் கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் ஏற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஓகேங்களா? அதனால புதன் வந்து மேச லக்னத்திற்கு 5ஆம் இடம் பூர்வ ஸ்தானத்தில் நிற்கும் போது பிரச்சனைகள் ஏற்படும். புதனுக்கு அது நட்பு வீடாக இருந்தாலும் கூட பிரச்சனைகள் ஏற்படும். ஓகேங்களா? அடுத்தது எடுத்தோம்னா 6ஆம் இடம் ருணரோண சத்துரு ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருந்து விபரீத ராஜயோகிங்கிற அமைப்புல வந்து தைரியம் மேம்படும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? கடன் நிமித்தமாக வெற்றிகள் ஏற்படும், அதன் மூலமாக நம்மளுக்கு யோகம் ஏற்படும், சத்துருக்கள் ஜெயம் கிடைக்கும், நாள்பட்ட வியாதிகள், உடல் உபாதைகள், உடல் பிடிகள் எல்லாம் இது வராது, நன்மைகள் அதிகமாக நடக்கும். அந்த ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்துல இருந்துட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்களா? நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் இடம், லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல வந்து 6 குடைவன் வந்து நிற்கும் போது மனைவியின் மூலமாக சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஏற்படும். ஓகேங்களா? பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் ஏற்படும். ஓகேங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது பார்த்தா அஷ்டமஸ்தானம் செவ்வாயோட வீடு.
ஓகேங்களா. 6 குடைவன் வந்து 8ஆம் இடத்துல புதனோட வீட்டில் நிற்கும் போது இங்கே வந்து கெட்டவன் கெட்டஸ்தானம் ஏறி நின்றால் கிட்டிடும் ராஜ்யங்கிற மாதிரி நல்ல அமைப்பு ஏற்படும். செவ்வாய்க்கு வந்து புதன் பகை கிரகம் இருந்தாலும் கூட அவர் 6 குடைவனா வந்து அந்த இடத்துல நிற்கிறது வந்து ஒரு யோகம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. செவ்வாய் மேசத்துல இருந்தா பிரச்சனை, அதே மாதிரி இங்கே விருச்சிகத்தில் இருந்தால் புதன் வந்து இருந்தான்னா நன்மை. ஓகேங்களா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து வந்து 9ஆம் இடம் இருக்கக்கூடாது. அங்கிருந்தா பாக்கி சகல பாக்கியங்கள் நம்மளுக்கு கெட்டு போயிடும், சகல பாக்கியங்களும் கெட்டு போயிடும், நன்மைகள் நடக்காது. 6 குடைவன் வந்து பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் குருவோட வீட்டில் வந்து அமரக்கூடாது. அவன் தான் பிரச்சனைகள் அதிகமாகும், தகப்பன் வழி உறவுகள் பாதிக்கும், தகப்பனாருக்கு உடல் உபாதைகள் உடல் பிடிகள் ஏற்படும். ஓகேங்களா, கஷ்டங்கள் அதிகமாகும். குரு பார்த்தா நல்லா இருக்கும். ஓகேங்களா, நான் சொல்றதெல்லாம் பொதுவான பலன்கள். அந்த ஸ்தானத்தை போய் நிற்கும் போது அந்த காரகத்துவம் என்னமோ அது வேலை செய்யும். அதை தான் நான் இப்போ ஜென்ரலாக சொல்லிட்டு வரேன். புதன் தனிச்சிருந்தாருன்னா அந்த இடம் பாகிஸ்தானத்தில் இல்லைன்னா மேச லக்னத்துக்கு வந்து கெட்டு போயிருக்கு, அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்காது. அடுத்து பார்த்தோம்னா 9ஆம் இடம் 10ஆம் இடம் சனியோட வீடு மகரம். ஓகேங்களா, 6 கூட அங்கே இருந்தாருன்னா தொழில் நிமித்தமாக கடன்கள் ஏற்படும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் மூலமாக கடன் ஏற்படுறது, பிரச்சனைகள் ஏற்படுறது, மன உளைச்சல் ஏற்படுறது, இதெல்லாம் நடக்கும். 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் வந்து 6 குடையன் வந்து நிற்கக்கூடாது, என்ன பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா 11ஆம் இடம் 6 குடையவன் உபஜயஸ்தானத்தில் நிற்கிறது ஓரளவுக்கு நன்மை தான், ஓரளவுக்கு நன்மை தான். கடன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறது. ஓகேங்களா, மூத்த சகோதர வழியில் நன்மைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும். ஓகேங்களா, அதான் பணபரஸ்தானங்கிற 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் நின்றாலும் நன்மையே அப்படிங்கிற அடிப்படையில் புதன் அந்த இடத்துல நிற்கிறது நன்மை தான். ஓகேங்களா, 3, 6 குடைவன் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானம் நிற்கிறது நல்லது. அடுத்து 12ஆம் இடம் விரயஸ்தானம். புதன் அங்கே நிற்கலாம், ஏன்னா ஒரு 2 மறைவுஸ்தான அதிபதியில் 3, 6ங்கிற மறைவுஸ்தானத்துக்கு சொந்தக்காரர் அவர் 12ஆம் இடத்துல வந்து மறைஞ்சு போகிறது வந்து எல்லாமே நன்மைகளாக நடக்கும், எல்லாமே நன்மைகள், சுப விரயங்கள் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும், கடன் நிமித்தமாக நல்ல நன்மைகள் ஏற்படும், நல்ல சுகஸ்தானம் பலப்படும், நன்மையாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு கெட்டவன் கெட்டஸ்தானம் இருந்தால் கிட்டிலும் ராஜ்யோகம், அந்த ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்திலே இருந்தால் நன்மை தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போய் அமரலாம், யோகம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா, இப்போ பார்த்தோம்னா மேச லக்னத்திற்கு புத பகவான் 12 ஸ்தானங்களில் நின்ற பலன்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். இது ஜென்ரல். ஓகேங்களா, இது வந்து குரு பார்த்தாருன்னா அல்லது சேரும் கிரகம் அவர் புதன் வாங்கிய நட்சத்திர சாரம், அந்த சாரநாதன் என்ன பொசிஷன் இருக்கிறார், புதனோட எந்த கிரகங்கள் சேருது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பலன்கள் வந்து ஜாதகத்தை அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா பலன்கள் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். ஓகேங்களா, சாரநாதன் புதன் ஒருவேளை தனிச்சு நின்று இருந்தால் 50% உங்களுக்கு நடக்கும். தனிச்சு நின்றாருன்னா நான் சொன்ன பலன்கள் 50% நடக்கும். அதே சாரநாதன் வந்து நல்ல பொசிஷனில் ஒரு அமைப்பில் புதனுக்கு கேந்திர திரிகோணத்தில் அமைஞ்சு அல்லது லக்னத்து கேந்திர திரிகோணத்தில் அமைஞ்சு குரு பார்வை பெற்று அமர்ந்தார்னா நற்பலன்கள் நடக்கும். அதே மாதிரி புதன் நின்ற வீட்டுக்கு அதிபதி ஸ்தான பலம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் நல்ல ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்தார்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். இது பொதுவானது, இது வந்து நீங்கள் ஒரு ஜென்ரலாக எடுத்துக்கணும். ஓகேங்களா, அப்படியே உங்கள் ஜாதகத்தை வந்து பொருத்தி பார்க்கக்கூடாது. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னாலும் புதன் வந்து தனிச்சு நின்றார்னா இந்த பலன்கள் 50% பொருந்தி வரும். புதனோட வழிபாடு போது திருவெண்காடு ஸ்தலம் போய் அங்கே 17 மூலிகை கேட்டு அர்ச்சனை பண்ணுறது, 17 முறை வலம் பெறது அந்த கோயிலை, அங்கே இருக்கிற கோயில் குளங்களில் நீராடுறது ஒரு அற்புதமான பலாபலன்களை தரும். ஓகேங்களா, மகாவிஷ்ணு வழிபாட்டை வச்சுக்கலாம். புதனோட அம்சமே மகாவிஷ்ணுவோட வழிபாடு, சத்ருக்கள் ஜெயம் ஏற்படும். ஓகேங்களா, சத்ரு ஸ்தானாதிபதியாக வர்றதுனால நீங்கள் வந்து கொல்லூர் மூகாம்பியில் போய் ஒரு சண்டி ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். புதன் திசையெல்லாம் வரும்போது சத்ரு ஸ்தானாதிபதியோட திசை சப்போஸ் உங்களுக்கு புதன் திசை ஜாதகத்தில் நடக்குதுன்னா கொல்லூர் மூகாம்பி அங்கே போயிட்டு ஒரு சண்டி ஹோமம் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அதாவது அம்பாள், சரஸ்வதி, மகாலட்சுமி 3 பேர்த்துக்கு சேர்த்து பண்ணுறது தான் சண்டி ஹோமம். அந்த ஹோமம் அங்கே கொல்லூர் மூகாம்பியில் பண்ணுறாங்க. அங்கே நீங்கள் போயிட்டு ஒரு வேளை புதன் திசை மேசலக்கணக்காரன் மேசராசிக்காரங்களுக்கு புதன் மகாதசை நடப்பில் இருக்குது அப்படின்ட்டா நீங்கள் அந்த கொல்லூர் மூகாம்பி அம்பாளை தரிசனம் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தோன்னா குருவாயூரப்பனை புதன் மகாவிஷ்ணு தான் அதிதேவதை, அவரை போய் தரிசனம் பண்ணுறது ஒரு அற்புதமான பலாபலங்கள் தரும். கெடுபலன்கள் குறைஞ்சு நன்மைகள் ஏற்படும். ஓகேங்களா, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா.